கற்பனை செய்து பாருங்கள். 15 ஆண்டுகால படிப்பு, அதிகாலை 4 மணி உழைப்பு, தூக்கத்தை இழந்த இரவுகள், கொண்டாடத் தவறிய திருவிழாக்கள், மன அழுத்தத்தில் உறைந்த இளமை. இவை அனைத்திற்கும் பிறகு உங்கள் ஒட்டுமொத்த எதிர்காலமும் நீங்கள் யாரென்று தீர்மானிக்கும் தகுதியும் ஒரே ஒரு தேர்வின் மீது தூக்கி வைக்கப்படுகிறது. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு கேள்வித்தாள், 3 மணி நேரம். அதுதான் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வின் நிசப்தமான உண்மை. இன்று இந்தியாவின் கோடிக்கணக்கான மாணவர்கள் கேட்கும் ஒற்றை கேள்வி இதுதான்: இந்த தேர்வு தகுதியை அளவிடுகிறதா அல்லது தற்கொலைகளை வளர்க்கிறதா? சமத்துவம். இந்த தேர்வு கொண்டுவரப்பட்ட போது சொல்லப்பட்ட ஒற்றை மாய வார்த்தை இது. ஆனால் அது தந்தது சமத்துவம் அல்ல, மரண பயம். இன்று இந்தியாவில் மருத்துவர் ஆவது என்பது வெறும் தகுதியோ தனித்திறமையோ அர்ப்பணிப்போ மட்டுமல்ல, அது பல இலட்ச ரூபாய் கட்டணம், கார்ப்பரேட் பயிற்சி மையங்கள், மன அழுத்தம் மற்றும் உயிர் பிழைப்புக்கான வேட்டை. ஒரு தேர்வில் வெல்ல இங்கு மாணவர்கள் இலட்சக்கணக்கில் பணத்தை கொட்டுகிறார்கள். 2 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் என தங்கள் இளமையை பலி கொடுக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தோற்றால் இந்த சமூகம் அவர்களை திறமையற்றவர்களாக முத்திரை குத்துகிறது. ஒரே ஒரு போட்டித் தேர்வில் கோட்டை விட்டதற்காக அவர்களின் ஒட்டுமொத்த அறிவும் இங்கே ஏளனம் செய்யப்படுகிறது. இதை ஆதரிப்பவர்கள் அனைவருக்கும் சமமான தேர்வு என்கிறார்கள். ஆனால் இதில் எங்கு இருக்கிறது சமத்துவம்? மாநகரத்து மாணவனுக்கு உயர்தர பயிற்சி மையங்கள், தனிப்பட்ட ஆசிரியர்கள், அதிவேக இணையம், குளிரூட்டப்பட்ட அறைகள், ஆங்கில வழி கல்வி. ஆனால் ஒரு கிராமப்புற அரசு பள்ளி மாணவன், அவனுக்கு போதிய வசதிகள் இல்லை, பாடத்திட்டத்தில் வேறுபாடு, பொருளாதார சுமை, வழிகாட்ட ஆள் இல்லை. இவற்றுக்கு இடையே நடக்கும் போட்டி எப்படி சமத்துவமாகும்? இது திறமையை கண்டறியும் தேர்வு அல்ல, வசதியை பிரித்தறியும் தேர்வு. இந்த விவாதம் ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் கொஞ்சம் வரலாற்றை பார்க்க வேண்டும். நீட் தேர்வு கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பு வரை தொழில்முறை படிப்புகளுக்கான சேர்க்கை முற்றிலும் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சில தசாப்தங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் மருத்துவம் அல்லது பொறியியல் படிக்க விரும்பும் ஒரு மாணவன் பொதுத் தேர்வை முடித்த உடனே TNPSC என்ற மிக கடுமையான மாநில அளவிலான நுழைவுத் தேர்வை எழுத வேண்டியிருந்தது. ஒரு மாணவன் 2 வாய்ப்புகளையும் தக்கவைக்க விரும்பினால் அவன் மருத்துவம் மற்றும் பொறியியல் ஆகிய 2ற்குமான நுழைவுத் தேர்வுகளையும் எழுத வேண்டும். இந்த இரட்டை சுமை நகரப்புற வசதி படைத்த மாணவர்களுக்கே சாதகமாக இருந்தது. பெரும் பணம் கொடுத்து பயிற்சி மையங்களுக்கு செல்பவர்களே மருத்துவ இடங்களை ஆக்கிரமித்தனர். கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் பின்தங்கினர். இந்த சமூக அநீதியை உணர்ந்த தமிழ்நாடு அரசு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தது. சட்டம் இயற்றி மருத்துவம், பொறியியல் 2ற்குமான நுழைவுத் தேர்வுகளை முற்றிலும் ரத்து செய்தது. பொறியியல் சேர்க்கை மதிப்பெண்களின் அடிப்படையில் TNA என்ற ஒற்றை சாளர ஆன்லைன் கவுன்சிலிங் முறைக்கு மாறியது. மருத்துவச் சேர்க்கையும் அதேபோல மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே நடந்தது. இதன் பின்னணியில் இருந்த தத்துவம் மிகவும் எளிமையானது. ஒரு மாணவனின் 2 ஆண்டுகால தொடர் உழைப்பும் அவனது ஒழுக்கமுமே தகுதியை தீர்மானிக்க வேண்டும். 3 மணி நேர தேர்வு அல்ல. அதனால்தான் அன்று எந்த பயிற்சி மையத்திற்கும் போகாமல் கிராமப்புற அரசு பள்ளி தமிழ் வழி மாணவர்களுக்கும் மருத்துவ கனவு சாத்தியமானது. ஆனால் மத்திய அரசால் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்ட போது நாம் போராடி ஒழித்த அதே நுழைவுத் தேர்வு முறை மீண்டும் தமிழ்நாட்டிற்குள் திணிக்கப்பட்டது. இன்று பொறியியல் சேர்க்கை எந்த நுழைவுத் தேர்வும் இல்லாமல் TNA மூலம் சுமூகமாக நடக்கிறது. ஆனால் மருத்துவ கனவு மட்டும் மீண்டும் அந்த பழைய நுழைவுத் தேர்வு பொறிக்குள் சிக்கிவிட்டது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி தமிழ்நாட்டின் தலைவர்கள் தொடர்ந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்து வருவது இதனால்தான். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இத்தேர்வு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் மருத்துவ கனவை சிதைக்கிறது என்று கூறி இதிலிருந்து விலக்கு கோரி சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானங்களை நிறைவேற்றினார். ஆனால் எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் டெல்லியின் கதவுகள் திறக்கவில்லை. நீட் தேர்வு இன்னும் ரத்து செய்யப்படவில்லை என்பதுதான் இந்த தேசத்தின் ஆகப்பெரிய முரண். அதனால்தான் தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜயும் இந்த தேர்வை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இப்போது இன்னும் தீவிரமாக முன்வைத்துள்ளார். குறிப்பாக 2026 தேசிய அளவிலான முறைகேடுகள் மற்றும் கேள்வித்தாள் கசிவு சர்ச்சைகளுக்கு பிறகு இந்த அமைப்பின் தார்மீக தகுதி முற்றிலும் உடைந்துவிட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில அரசுகளே தங்கள் பள்ளி மதிப்பெண்களின் அடிப்படையில் சேர்க்கை நடத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதே சமூக நீதியின் குரல். இந்த விவாதத்தின் ஆகச்சிறந்த அடையாளமாக நம் நெஞ்சை விட்டு என்றும் நீங்காதவள் எங்கள் சகோதரி அனிதா. பள்ளித் தேர்வில் 1176 என்ற உச்சகட்ட மதிப்பெண் பெற்றும் இந்த ஒற்றை தேர்வால் கனவு சிதைக்கப்பட்டு தன் உயிரையே அந்த கிராமத்து பெண்ணின் மரணம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது. திறமையான எங்கள் சகோதரிகள் இந்த அமைப்பால் தூக்கி எறியப்படுகிறார்கள் என்றால் இந்த அமைப்பு உண்மையில் யாருக்காக வேலை செய்கிறது? எந்த ஒரு தேர்வும் ஓர் இளைஞனின் நம்பிக்கையை கொல்லக்கூடாது.
கேள்வித்தாள் கசிவு போன்ற ஊழல்கள் வெளிவரும்போது நேர்மையாக உழைத்த மாணவர்களின் வலியை எந்த மதிப்பெண்களாலும் ஈடுகட்ட முடியாது. மாணவர்களின் பயமே இன்று கார்ப்பரேட் பயிற்சி மையங்களின் மூலதனமாக மாறி நிற்கிறது. அப்படி என்றால் இந்த தேர்வு சிறந்த மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கிறதா அல்லது அதிக பணம் செலவழித்து தயாரானவர்களையா? உண்மையான தகுதி ஒருபோதும் குடும்ப வருமானத்தை சார்ந்திருக்கக்கூடாது. இதை எதிர்க்கிறவர்கள் தரம் குறைய வேண்டும் என்று சொல்லவில்லை, மாற்று வழியை கேட்கிறார்கள். 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம், மாநிலங்களின் கல்விச் சுயாட்சி, பன்முகத்தன்மை கொண்ட மதிப்பீடு, இதுவே தற்போதைய தேவை. நுழைவுத் தேர்வு என்பது வாய்ப்புகளுக்கான வாசலாக இருக்க வேண்டுமே தவிர கனவுகளை கொல்லும் கல்லறையாக இருக்கக்கூடாது. ஒரு நாட்டிற்கு திறமையான மருத்துவர்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் சமத்துவமும் சம வாய்ப்பும். தலைவர்கள் மாறலாம், அரசுகள் மாறலாம், ஆனால் தமிழ்நாட்டின் சமூக நீதிக்குரல் என்று மாறாது. இந்த தேர்வு ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமை மீதான தாக்குதல். கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு இது வெறும் தேர்வு அல்ல, அவர்களின் வாழ்வாதார போராட்டம். உங்கள் கருத்து என்ன? இந்த தேர்வு முற்றிலும் ரத்து செய்யப்பட வேண்டுமா அல்லது இதில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள்.